உங்களுக்கு முடி அதிகமாக இருக்குன்னு வீடியோ போடுறீங்க, இதுக்காக ஹேர் பேக் போட்டால் முடி வளரும், சும்மா கதெல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்கே ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஹேர் பேக் யூஸ் பண்ணி செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஹேர் பேக் மட்டும் கிடையாது, நம்மளோட ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் ஆயிருக்கு. அவங்களோட ப்ரௌன் ஹேர் கூட நல்ல பிளாக் கலரில் மாறி இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னா இவங்க தான். இவங்க நம்மளோட ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி அவங்களோட முடி எவ்வளோ தூரம் க்ரோத் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்களா? அவங்க 2 இயர்ஸாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் கிட்டத்தட்ட 6 மாசமாக தான் நம்மளோட ஹேர் பேக்கை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவங்க மெசேஜில் எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 இயர்ஸாக உங்கள் வீடியோ பார்த்து ஹேர் பேக் போட்டுட்டு இருக்கேன், பட் லாஸ்ட் 6 மந்த்தாக தான் கரெக்டாக நீங்கள் ஹேர் பேக் போட்டால் நெக்ஸ்ட் டே நானும் பேக் போடுவேன். நீங்கள் போடுற ஹேர் பேக் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ஏஜ் 34+ ஆகுது. 30+ ஆயிடுச்சுனாலே ஹேர் க்ரோத் இருக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஹேர் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது உண்மைதான். ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட வேற எதையுமே கொண்டு வரல. நேச்சுரல் ஹேர் பேக் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரெமெடி தான். அதை எப்படி ஹேர் பேக்காக மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணாலே இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் ஆகும். அதை நான் ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துருக்கேன். அது எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்குமே இந்த மாதிரி தான் முடி இருந்தது. நான் ஹேர் பேக் போட்டு நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் எனக்கு முடி வளர்ந்துச்சு. அதை தான் நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு 4 வருஷமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் முன்னாடி தான் என் முடியவும் நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் எவ்வளோ வருஷமாக வீடியோ போடுறேன், என் முடி முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிற தாட்டில் இருக்கிறவங்க கூட உங்கள் மெசேஜ் பார்த்தா ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்க. நார்மலாக நீங்கள் ஹேர் பேக் போட்டால் கண்டிப்பாக முடி வளரும். நம்மளோட ஆயில் வேற லெவல் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னா இவங்க தான். இவங்களோட முடியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் இருந்திருக்கு. நம்மளோட ஆயில் யூஸ் பண்ண அவங்களோட ஹேர் வந்து பயங்கர திக் பிளாக் கலரில் மாறிடுச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பியாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐ எம் அப்ளையிங் ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில், நேச்சுரலி ஐ ஹேவ் ப்ரௌன் ஹேர், குட் சேஞ்சஸ் இன் மை ஹேர், மை மாம்ஸ் தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்களா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உண்மைதான், என்னோட முடியுமே வந்து நான் பழைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என் முடி கொஞ்சம் செம்பட்டையாக தான் இருக்கும். நான் ஆயில் யூஸ் பண்ண தான் என் முடியுமே இந்த அளவுக்கு கருப்பு கலரில் வந்துச்சு. நம்ம ஆயில் ப்ரௌன் ஹேரை மட்டும் பிளாக்காக மாற்றாது, ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இவங்க நம்மளோட ஹேர் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்களாம். அவங்களோட முடியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப தின்னமாக இருந்த முடி நல்லா லாங்காக வளர்ந்துருக்கு. அது அவங்க ரொம்ப ஹாப்பியாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ்க்கா, என்னோட ஹேர் வளரவே வளராதுன்னு நினச்சேன். ஹாஸ்பிட்டல் போன எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி ஹேர் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹேர் இல்லாமல். இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாக்கா ஹேர் ஆயிலை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, உங்களோட ஹேர் ஆயில் நல்ல க்ரோத் கொடுக்குது சிஸ்டர், தயவு செஞ்சு இதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு சொன்னீங்க. நான் கண்டிப்பாக ரெகுலராக உங்களுக்கு ஹேர் ஆயிலை கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்மளோட ஹேர் ஆயில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு காரணம் இதில் நான் சேர்க்குற 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான். இது வேறு எந்த ஆயிலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. நானே வந்து யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்த ஹேர் ஆயிலை தான் உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் சொல்கிறது எனக்கு ஹேர் க்ரோத் இருக்குக்கா, ஆனால் ஹேர் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஆல்ரெடி உங்களோட வீக்கான ஹேர் தான் ஹேர் லாஸ் ஆகும். நீங்கள் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்குன்னா கூடிய சீக்கிரமே உங்களோட ஹேர் லாஸுமே கம்மியாயிரும். வீக்கான ஹேர் கண்டிப்பாக கீழே விழுந்து தான் திரும்ப முளைக்கும். அப்படி திரும்ப முடிய வளர வைக்கிறதுக்கு தான் நம்மளோட ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது, இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு நான் வந்து டிப்ஸ் கொடுப்பேன், அதை அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ண 1 வாரத்தில் எனக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னு யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. ஆயில்ன்றதே உங்களுக்கு ஒரே நாள் நைட்டே வந்து ஹேர் க்ரோத் கொடுத்துறாது. படிப்படியாக தான் உங்களோட முடியோட வேருக்கு போய் உங்கள் முடியோட வேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே எடுத்த உடனே ரிசல்ட்டை பார்க்கல. ஹேர் கேர் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க தான். வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணணும், 3 நாள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். நீங்கள் டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக நம்மளோட ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட ப்ராடக்டான ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலும் ஷாம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு jagdishmeena.com சொல்லி நம்மளோட வெப்சைட்டில் போய் டேரெக்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். வெப்சைட்டில் வாங்கும்போது உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வெப்சைட்லேயே வாட்ஸ்அப் சிம்பிள் காட்ட அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட சேட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா மீஷோவில் எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு ஸ்டாக் கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வெப்சைட்டோட லிங்க், நம்ம ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக்
செக் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஹேர் growth சேலஞ்சோட டே 18வது நாள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6வது ஹேர் பேக். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது, நீங்க ரோஸ்மெரி எடுக்கும்போது நான் என்னவோ நினைச்சேன் சிஸ்டர், ஆனா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என் முடி செம்ம ஷைனிங்கா மாறிடுச்சு, என்னோட ஹேர் லாஸுமே கம்மியாயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் நம்மளோட ஹேர் லாஸை உடனே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பரான ஹோம் ரெமெடி தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹோம் ரெமெடியை நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ண உடனே உங்களோட ஹேர் லாஸை உடனே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது உங்களோட முடியோட வேருக்குள்ள போய் வீக்கா இருக்கக்கூடிய உங்களோட முடியோட வேருக்கும் உங்க முடிக்கும் நல்ல ஒரு பிணைப்பு கொடுக்கும். ஏன்னா நம்மளோட முடி வேர்ல இருந்து கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அது போய் ஒட்டாது. ஆனா ஒட்டிட்டு இருக்கிற முடியை சீக்கிரமா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த ஹோம் ரெமெடி. ஸோ இப்போ இந்த ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ஹோம் ரெமெடியை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது அதுதான் சடாமன்சி. இது என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இது நம்மளோட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருள். ஃபர்ஸ்ட் இந்த சடாமன்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜடை மாதிரி நல்ல நெருக்கமா இருக்கும். அதோட முனியில வந்து நல்ல ஜடைய பின்னல் போட்ட மாதிரி ஒரு காம்பு இருக்கும். அதை தொடர்ந்து முடி மாதிரியே நல்ல நெருக்கமா நாறு மாதிரி இருக்கும். இது வந்து நேச்சுரலான ஒரு வாசம் கொடுக்கும். இந்த சடாமன்சியை நம்ம யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி நம்மளோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு பிணைப்பை கொடுத்து முடியை நல்ல நெருக்கமா வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே ரெண்டாவதா நம்ம சேர்க்க போறது அதுதான் காஞ்ச நெல்லிக்காய். காஞ்ச நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்மளோட ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி டேண்ட்ரஃப் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு ஸ்கேல்பில் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு கைப்படி அளவுக்கு காஞ்ச நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட மூணாவதாக நம்ம சேர்க்க போகிறது நம்மளோட ஹேர் growth சேலஞ்சோட ஹீரோயினான ரோஸ்மெரி லீவ்ஸ் தான். ரோஸ்மெரி லீவ்ஸ் தான் இந்த சேலஞ்சில் நம்ம மெயினாகவே எடுத்துருக்கிறோம். ஏன்னா இது நம்மளோட ஹேர் growth-ஐயும் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ப்ளிட்டன்ஸ் ஃப்ரீயாகவும் வச்சுக்கும், நம்ம முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நான் ஒரு கைப்படி அளவுக்கு சடாமன்சியை வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி ரோஸ்மெரி லீவ்ஸையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். இதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சடாமன்சி ரோஸ்மெரி லீவ்ஸையும் தண்ணியோட காஞ்ச நெல்லிக்காய் கூட சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி பாயில் பண்ணும்போது இதில் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வந்து நல்லா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் உறிஞ்சிக்கும். தண்ணியோட கலரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். வீடு முழுக்க வாசமாக இருக்கும். அந்தளவுக்கு செம்ம வாசம். கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எடுத்து இதில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம எந்த ரெமடியாக இருந்தாலும் தலையில் ஆயில் வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ஸ்ப்ரே வாட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால ஸ்கேல்பை நல்லா க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் நேற்றே ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக இருப்பீங்க ஆயில் வைக்கிறதுக்காக. ஸோ ஆயில் வைக்காமல் இந்த ஹோம் ரெமடியை உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வாட்டர் பேஸில் இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளோட முடியோட வேர் வரைக்கும் இறங்கிடும். அதே மாதிரி முடியும் நல்லா அப்சர்வ். இது நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் இருந்து முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் காஞ்ச நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறதுனால ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரோஸ்மெரி லீவ்ஸும் சடாமன்சியும் நல்ல ஒரு ஹேர் growth கொடுக்கும். ரோஸ்மெரி லீவ்ஸ் நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸையுமே கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படியே எடுத்து நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணின ஹேரில் தான் அப்ளை பண்ணுறதுனால நார்மல் பிளெயின் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு சிக்கக்காய் எதுவும் போட வேணாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்ப்ரே வாட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியில் ஆயில் வச்சுக்கோங்க. நாளை கழிச்சு நம்ம மறுபடியும் ஹேர் பேக் போட போகிறோம். ஸோ இந்த ரொட்டீனை இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர். பை.